என்னடா ஆச்சே? எவ்வளவு நேரம்டா? என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்த எல்லா அன்பு உள்ளத்துக்கும் வெல்கம். சோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் பண்ண போறோம் மைண்ட் கிராஃப்ட்ல. அதாவது கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் காட்டுல தொலைஞ்சு போயிட்டேன். இப்போ நான் வந்து வில்லேஜஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டுனா நான் தப்பிச்சிருவேன், வீடியோ முடிஞ்சிடும். எஸ், திஸ் வீடியோ இஸ் நெவர் கோயிங் டு எண்ட் யூனிட்லி ஐ ஃபைண்ட் வில்லேஜஸ். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு. ஓகே, இந்த வேர்ல்டோட சீடு வச்சு பார்க்கும்போது வில்லேஜஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பேன் ஆன இடம் எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட், அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டு வில்லேஜஸ் கண்டுபிடிக்கிறது உண்மையிலே ஒரு சேலஞ்சா இருக்க போகுது நம்மளுக்கு. சோ இந்த வீடியோல நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் பண்ண போறோம். சோ அதனால இந்த வீடியோ செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நம்ம வந்து பேசிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம wood கலெக்ட் பண்ணோம். இப்போ வந்து பிக்ஸ் ரெடி பண்ண போறோம். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டோன்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அதை திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் வரும். வுடன் ஸ்டஃப்லாம் வச்சு ஒண்ணுமே புடுங்க முடியாது. ஸோ அதனால முன்னெச்சரிக்கையா இந்த ஸ்டோன்ஸ் ஸ்டஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சளவுக்கு ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணி. ஐயோ, அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. இல்லையே, என்ன ஜாம்பி வருது? ஓ, இந்த மேலெல்லாம் வந்து இந்த மரம் இருக்குல்ல, ஸோ அதனால வந்து அந்த சன்லைட்டை வந்து அது கவர் பண்ணதுனால பையன் வந்து எரியாம வந்து நம்மளை அட்டாக் பண்றான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணோம், அதை வச்சு கொஞ்சம் திங்ஸ் ரெடி பண்ணோம். அப்படியே உட்ஸே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே வர வயல பம்கின் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியல, இருந்தாலும் வந்து இங்கிருந்து டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போயிடும் இல்லையா. ஸோ அதனால வந்து ஐயோ மறுபடியும் ஜாம்பி வருது. நல்லா கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. அண்ட் அப்படியே வரும்போது வாட்டர் மெலானை பார்த்தேன். சரி ஓகே, இதுவும் கலெக்ட் பண்ணிப்போம். போகிற வயல ஃபுட்டுக்கு எதுனா தேவையா இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றலாம்ல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு லக்கா வந்து கண்ணில் மாட்டிருக்கு. கிட்டக்கிட்ட ஒரு ஒரு வாட்டர் மெலான் பிளாக்லேயே வந்து நிறைய வாட்டர் மெலான்ஸ் கிடைக்குது. ஓகே, நம்ம பயணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்பாடா இதா இருக்க போகுது. ஓகே, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட். இதுல பிளே பண்ணும்போது மட்டும் ஏதோ கிராஃபிக்ஸா பிளே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய டெக்ஸ்டூர் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப கிரீனா இருக்கா, ஸோ அதனால இது மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அதுலேருந்து வேற இடத்துக்கு வந்துட்டோம். நார்மலான ஒரு ஃபாரஸ்ட் வந்துட்டோம். ஓகே, அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோம். அண்ட் அகைன் அந்த ஃபாரஸ்ட் உள்ளே வந்துட்டோம். வர வழியில ஒரு பேரட் பார்த்தேன். அவனை டைம் பண்ணி அவனையும் தூக்கி ஷோல்டர்ல உட்கார வச்சுன்னு வந்துட்டேன். என்னை நம்பி வந்து நேரம் பையன் பாவம் பொறுக்கி பையன். ஓகே, அப்படி வந்துட்டே இருந்தேன். வர வயல ஒரு ஆடு மாட்டிச்சு, அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தேன். வர வயல வந்து இந்த பேரட் வந்து ரொம்ப கடுப்பு ஏத்துச்சு. ஷோல்டர்ல இருந்து இறங்கினே இருக்கிறான் பையன். அண்ட் இவன் ஷோல்டர்ல தூக்கி உட்கார வச்சாலும் இந்த பறந்துட்டே இருக்கான், அந்த சவுண்ட் எஃபெக்ட் வருது. அதுவும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே, நம்ம தான் டேம் பண்ணோம், நம்மள நம்பி வந்துட்டான். இவனுக்காகவாவது நம்ம உயிரோட பிளே பண்ணணும். அதாவது நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம உலகத்துல. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாரமா தான் இருப்போம். ஆனா நம்மள நம்பி ஒரு ஜீவன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காகவாது நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க பார்ப்போம். ஓகே, இந்த கிளி மெயினாக வச்சு இந்த கண்டென்ட்டை முடிக்க பார்ப்போம். ஆக்சுவலி வந்து நான் அவனை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நான் அங்கேயே விட்டு வந்து இவ்வளோ டைலாக் பேசிட்டு இருக்கேன். இல்ல, அவன் வந்து பின்னாடியே வந்துடுவான்னு ஒரு தைரியம் தான். ஷோல்டர்ல உட்காச்சா வந்து அந்த பறந்துட்டே இருக்கானா, அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஏதோ ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் கேட்கலாம், ஓகேங்களா. அதுக்கு மேல போச்சுன்னா யாருக்கா இருந்தாலும் இரிட்டேட்டிங் ஆகும்ல. ஸோ அது மேல அவனை அப்படியே பறக்கிட்டு வந்துட்டோம். ஓகே, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். வர வயல ஒரு கேவ் வந்துச்சு. மைனிங் பண்ணலாம் நினைச்சேன், அப்போதான் தெரிஞ்சது நம்மளுக்கு மைனிங்கு செட் ஆகாதுன்னு. அப்படியே பேக் கீர் போட்டு மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைனிங் மட்டும் போக மாட்டேங்க, எனக்கு மைனிங்கு செட் ஆக மாட்டேங்குது. அதாவது வந்து எனக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலே வந்து சரியா வந்து வரல. ஸோ அதனால மைனிங் போகும்போது ஒரு ஜாம்பி வந்துட்டா கூட என்ன பண்ணதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி பதற்றமா ஆயிடுவேன். ஸோ அதனாலே வந்து செத்துட்டா. நம்மளை நம்பி வேற கிளி வேற இருக்கான், அவனை வேற காப்பாற்றணும்ல. ஸோ அதனால அவனுக்காக உயிரோட இருப்போம். ஸோ அதனால வந்து மைண்ட் கிராஃப்ட் ஒரு கேமை பிளே பண்றோம்னா பிளே பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு டைமாவது பிளே பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மைண்ட் கிராஃப்ட் பிளே பண்ணுவேன்னா அப்படி ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ணுவேன். மைண்ட் கிராஃப்ட்ல அட்டாக் பண்ற பட்டன் எங்க இருக்கும், அதை மேல குத்துருப்பேன். ஃப்ரீ ஃபயர்ல ஷூட் பண்றதுக்கு பதில் அந்த பட்டன் அழுத்ததுக்கு பதில் மைண்ட் கிராஃப்ட்ல அட்டாக் பண்ணுவேன்ல அந்த பட்டனை பிடிச்சி அழுத்திட்டு கிடப்பேன். என்னடா சுட மாட்டேங்குதுன்னு பார்த்தா மைண்ட் கிராஃப்ட் கண்ட்ரோல் ஆடிட்டு இருக்கும் போலன்னு ஒரு சில டைம் வந்து அந்த கான்சியஸுக்கு போயிடும் மைண்டு. ஸோ அதனால வந்து ஒரு கேம் ஆடுறோம்னா வந்து டெய்லி பிளே பண்ணணும். ஃப்ரீ ஃபயரும் பிளே பண்ணலாம், நீங்க எத்தனை கேம் வேணாலும் பிளே பண்ணலாம். டெய்லி பிளே பண்ணா வந்து அந்த டச் விட்டு போகாது. ஸோ அதனால அதுமே சொல்ல வரேன்.
புரியுதான்னு தெரியல, எனக்கே புரியல நான் பேசுறது. ஓகே எல்லாம் அவன் பார்த்துப்பா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓகே, டிராவல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ வந்து நைட் ஆக போகுது. எப்படி சர்வேல் பண்ண போறோம் கூட தெரியல. பெட்டுக்கு வந்து ஓகே, இது கிளி ஒன்றும் என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா. ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து எத்தனை ஓகே சொல்றேன்னு தெரியல. ஐயோ ஸ்கெலட்டன் வந்துட்டானே. இந்த நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்போம். எந்த இடத்துல நிக்க தேவையில்ல. எவன் அடிக்க வந்தாலும் நம்ம அடிக்க தேவையில்ல. சண்டைக்கு போனாதான் நான் வருவான். ஆக்சுவலி அவனே சண்டை போட தான் வரான். நம்ம தான் வந்து போனா போகுது. சரி விடுங்க, என்ன சொல்லதுன்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட். எவனாவன் என்னடா பேச்சு நிற்கும் போது நடுவுல விழுவுற. அடடா இவன் வேற எங்க இருந்து வந்தான் தெரியல. படா என்னடா ஒரு அடி அங்க போய் வேண்டாம். சாவுடா. ஏய் சாவுடா. யார் வந்து சாவுடா. எங்கிருந்து வரான் பாருங்க, மலை ஏறி வரான் என்ன சாவடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்? துபாயில இருக்குமா? துபாய் குறுக்கு சண்டு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறான். ஓகே, 4 மணி நேரமா யோசிச்சு 5 மணி நேரமா சர்வேல் பண்ணி ஒரு ஐடியாக்கு வந்திருக்கோம். என்னன்னா இப்ப நம்ம போட்ல சர்வேல் பண்ண போறோம். ஐ மீன் சாரி போட்ல வந்து டிராவல் பண்ண போறோம். அதனால ஐயோ கிரீப்பர், ஒரு நிமிஷம் டபுள். ஓ மை காட், ஹெல்த்தே இல்ல. சாவடிச்சு சமாதி கத்திட்டு இருப்பாங்கன்னு வருப்போம் நம்மள. ஓகே, எப்படியோ வந்து தப்பிச்சிட்டோம். ஆமா நம்ம கிளி எங்க போச்சு? அவங்கறான். எப்படி பார்த்தாலும் மைண்ட் கிராஃப்ட் வந்து ப்ரோக்ராம் படி அவன் பின்னாடி தான் வந்தாகணும். இருந்தாலும் அவன் நம்ம போட்ல உட்கார வச்சுட்டு போவோம். இப்பதான் வரான். பொறுமையா வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிற மாதிரி லேண்ட் பண்றான் கிளி. தம்பி போட்ல உட்காருப்பா, வாப்பா போலாம். நம்ம அப்படியே இங்கிருந்து துபாய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து துபாய் குறுக்கு சந்து போறோம். எல்லாரும் குறுக்கு சந்துல இருந்தா துபாய் பஸ் ஸ்டாண்டு போவாங்க. நாங்க துபாய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குறுக்கு சந்து போறோம். ஓகே, கிளி வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம போட்ல உட்காந்துட்டான். நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி, நம்ம வில்லேஜஸ் கண்டுபிடிச்சு நம்ம தப்பிக்கிறோம். நீ நானும் தப்பிக்கிறோம். அங்க போனவனே உனக்கு அண்ணன் குச்சி மிட்டாய் வாங்கி தரேன். எந்த இடத்துல சாவ போறோமோ. தம்பி தப்பிச்சா ஒன்னா தப்பிக்கிறோம், இல்ல சத்தா நம்ம 2 பேரும் ஒன்னாவே சாவறோம். என்ன டீலா? ஓகே, வந்து அமைதியா இருக்கானா ஓகே சொல்றான் அர்த்தம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ வேற வழி கிடையாது. இப்ப அப்படியே போட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் போர்ஷன் கூட ஆன் பண்ணல. சப்போஸ் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து போட்டு திருப்பினா கூட நம்மளுக்கு தெரியாது எங்க போறோம்னு. இங்க பாருங்களேன், ஏதோ இருக்கு கீழே. ஓ ஸோ வந்து நம்ம வந்து எதை கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து அந்த நகருக்கு போற கொஞ்சம் அங்கங்க இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அது மாரி ஒண்ணு, எனக்கு பேர் தெரியல. எப்படி பார்த்தாலும் செஸ்ட்ல எதுனா கோல்டு எதுனா இருக்கும். போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். என்ன வச்சிருக்கானுங்க? ஓகே, ஒரு கோல்டு ஆப்பிள் இருக்கு, அயன்ஸ் இன்காட் இருக்கு, ஃபில்டர் இருக்கு. வேற எதுவும் ரேரா கிடைக்கல. அண்ட் அப்படியே திரும்பி போயிட்டு வேண்டிதான். நான் தம்பி அண்ணா வர மாட்டேன் நினைச்சியா? எப்படி வந்த மாத்தியா? நான் நினைச்சுன்னா இவனுக்கு டப்பிங் கொடுத்து பேச வைக்கலாம். இருந்தாலும் வேணாம். உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, எனக்கு வேணான்னு தோணுது. ஸோ வைக்கும் போல நீங்க இன்னமும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு ரெட் ஆட்டம் மட்டும் கமெண்ட் பண்ண போயிடுங்க. அண்ட் அது என்ன அடுத்த வீடியோ ரெடி பண்ண மோட்டிவேஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால ஒரே ஒரு ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ரெட் ஆட்டை கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வெடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். எஸ், வெடிஞ்சிருச்சு. நைட்டு ஃபுல்லா வந்து நம்ம போட்லேயே சர்வைவ் பண்ணிட்டோம். இந்த ட்ரீம்ல யாரெல்லாம் ட்ரீம் சேனல்ல பாப்பீங்கன்னு தெரியல. அவர் வந்து போட்ல டிராவல் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து ஈக்குவலா வச்சு பார்ப்பாரு. இந்த வாட்டர் கீழே பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ரா மாதிரி உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனா வந்து பெட்ராக்ல அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. மேபி ஜாவால தான் அது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். கடல் உள்ள என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கங்க வந்து இந்த போட் வந்து உடஞ்சி போன மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ள பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஷர்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து கண்ணே தெரிய மாட்டேங்குது உள்ள என்னென்ன இருக்குன்னு. ஷேடோ மாதிரி தெரியுது, வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும், நம்ம மெயின் ஃபோக்கஸ் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு அட்வான்ஸர் தேடி போகும்போது அதெல்லாம் கிடைச்சா தானே ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். மோட்டிவேஷன் சொல்றோம் பாருங்க, இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால வாய் முடின்னு போயினே கிடப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி அகைன் ஒன்று பார்த்தேன். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா அயன் இன்காட் நிறைய இருக்கு. அண்ட் 2 கோல்டு பூட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஓபிபி இருக்கு.
ஓகே, வேற எதுவும் ரேர கிடைக்கல. ஸோ நம்ம வந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். கிளி வந்து ஒரே சைஸ்ல ஒரே சைடில் உட்காந்துட்டே இருக்கான். நம்ம பின்னாடி டால்ஃபின்ல வருது. எங்க டால்ஃபின்? டால்ஃபின் பின்னாடி வச்சு பாருங்க. நம்ம ஸ்பீடு வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் போட்டில் உட்காரும்போது பண்ண மாட்டேங்குது. சப்போஸ் நம்ம வந்து ஸ்பின், அதாவது வித்தவுட் போட் வந்து ஸ்பின் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் டால்ஃபின். ஸோ அது மாரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன்னமும் போட் வச்சு ட்ராவல் பண்ணும்போது இன்னமும் எதனா ஹேப்பனிங் பண்ணுற மாதிரி எதனா கான்செப்ட் கொடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம வந்து கண்டென்ட் பண்ண தானே வந்தோம், கேம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அல்ல போனா பாட்டா போடுறா. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? கைஸ் எலி தேடி வந்தா டைனோசர் கடிக்கிற மாதிரி வேற ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ அந்த சைடே நம்ம போவோம். கொஞ்ச நேரத்துல பயமுத்திரி விட்டுச்சு என்ன. நானும் வந்து இப்போ ஒரு சாங் போட்டு இருப்பேன், ராசா வேணும் ஒரு சாங்கு. அந்த சாங் கேட்டு தான் நானும் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். திடுக்குன்னு வருமா, எப்பா சாமி. எப்படியோ ரொம்ப தூரம் வந்தாச்சு. கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அது வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நைட் ஆயிடுச்சு சீக்கிரமாகவே. பார்த்தீங்கன்னா வந்து நானும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கேன். எந்த ஒரு ஐலாண்டுமே, சின்ன ஐலாண்டு கூட கண்ணிலே படல. சுற்றி ஒரே ஒரு வாட்டராக தான் இருக்கு, வேற எதுவுமே கண்ண படல. வேற எங்கன்னா சுற்றிட்டு போயிட்டு இருக்குமா, இல்லை ரவுண்ட் அடிச்ச இடத்துல வந்து ரவுண்ட் அடிச்சு வந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்குமான்னு தெரியல. இருங்க, ஏதோ தெரியுது. என்னையா, துபாய் குறுக்கு சந்தில இருந்து சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. எஸ், இது ஒரு ஐஸ்லாண்ட். நம்ம வந்து எப்படின்னா பாலைவனத்துல இருந்து ஐஸ்லாண்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஒரு வில்லேஜ் கூட நம்ம கண்ணில் படல. ஏன்னா வந்து நம்ம ஓஷன்ல டிராவல் பண்ணதுனால அப்படி கூட இருக்கலாம். ஓகே, இதை தாண்டி இப்போ நம்ம வந்து போயாகணும். இது சைட்லேயே போயிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்டை சுற்றி அப்படியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம போகிற வயல குறுக்கு நின்ன எலிகுட்டி மாரி இந்த ஐலாண்டு இருக்கு. இது சுற்றிக்கிட்டு வேற போனோம். போச்சு போங்க, நாளைக்கு தான் போய் சேரும் போல இது சுற்றிக்கிட்டு. ஆக்சுவலி வந்து இது உள்ள கூட இறங்கி போகலாம். ஆனால் வந்து ஸ்கெலட்டான், ஒரு பயங்கரமான ஸ்கெலட்டான் இது உள்ள இருக்கு. பெட்ராக்னே உங்களுக்கே தெரியும். நம்ம எப்படிதான் நிஞ்சா டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி மூமெண்ட் ஸ்பீடு காமிச்சாலும் கரெக்டாக வச்சிருவோம் ஸ்கெலட்டானுக்காரன். ஸோ அதனால போட்ல ட்ராவல் பண்ணி போவோம். அந்த ஒயிட் கலர்ல ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது பார்க்க வில்லேஜர் மாதிரியே இருக்கு. எனக்கு எது பார்த்தாலும் வில்லேஜர் மாதிரியே இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ்லாண்ட் நினைக்கிறேன். அதான் வந்து ரொம்ப ஒரு நிமிஷம் இருங்க. அங்க எங்கேயோ இருக்குங்க. இவன் வேற ஸ்கெலட்டான் வேற டென்ஷன் பண்றான். ஏதோ பார்த்தேன் நான், வில்லேஜர் மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அது பார்க்க கொஞ்சம் ஹாரரா இருந்துச்சு. என்னடா தயவு செஞ்சு அது வில்லேஜரா இருக்கணும் கடவுளே. ஆனா கண்டிப்பா அங்க ஏதோ இருந்துச்சு. நீங்க வந்து பார்க்கலன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க வீடியோவை. ஐயோ, இதுவே அவசரத்துக்கு வரமாட்டேங்குது. வாடா இதாச்சுமா, ஏன் போட் வரமாட்டேங்குது? வாடா தம்பி, டென்ஷன் பண்ணாதுப்பா, வாப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டுங்கிறேன் உட்காந்துங்கிறேன். ஓகே, வந்துச்சு. ஓகே, அது என்னன்னு தெரியல. கிளி வாப்பா தம்பி போலாம். நம்ம ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம்னா தம்பி கடைசியா. ஓ காய்ஸ், அது ஒரு வில்லேஜர் தான். ஓ மேன், எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாருங்களேன் அங்க. இது ஒரு எமோஷனல் எண்டிங்கா இருக்கும் ஆக்சுவலி நான் பண்ண கண்டென்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போய் தூங்கிட்டு காலையில பார்த்துக்கலாம் எது வந்தாலும். ஸோ காய்ஸ், ஃபைனலா நம்ம வில்லேஜஸை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பயணத்துக்கு அப்புறம் ஒரு வில்லேஜஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு நடுவில் நிறைய கண்டுபிடிக்காததெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் சொல்லியிருப்பேனே, எலி தேடி போய் டைனோசர் கண்டுபிடிச்ச மாதிரி அது மாதிரி இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்படி பார்த்துருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கீழே கொடுத்துட்டு போயிடுங்க. இல்லை ப்ரோ என்ஜாய்மெண்ட்டாலாம் இல்லைனா அப்பயும் பரவாயில்ல, லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ பை, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.